இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2லிருந்து விரிவானமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அதோடைய கட்டுரை பார்க்க போகிறோம். இந்த கதையினுடைய கதை சுருக்கம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு கதை தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த கதையில் கதை சுருக்கம் பார்த்துக்கலாம் அந்த ஷார்ட்ஸில் இருந்து. ஆக்சுவலாக இந்த கதை எழுதியவர் பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சன். இவர் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர். இது ஒரு முருங்கை மரம் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே மாறுது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. ஸோ இங்கே குறிப்பு சட்டகத்தில் முன்னுரை, முருங்கை மரம் நடுகை, மரத்தின் பன்முக பயன்கள், குடும்பத்தில் ஒருவரான மரம், விரிவடைந்த சமூக உறவுகள், அன்பின் உயரிய வெளிப்பாடு, வீழ்ச்சியும் புதிய நம்பிக்கையும், முடிவுரை, இந்த மாதிரி நான் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஆக்சுவலாக இந்த குடும்பத்தில் ஒருவரான மரம் இருக்கு இல்லையா, இந்த ஒரே ஹெட்டிங்க்கு கீழே மேம் நிறையா இருக்குது, எனக்கு ஏற்கனவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும், இவ்வளோ ஹெட்டிங் எழுத சொல்கிறீங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா இந்த குடும்பத்தில் ஒருவரான மரம் இந்த ஒரு ஹெட்டிங்க்கு கீழேயே இந்த 2 ஹெட்டிங்ஸும் இல்லாமல் அந்த ஃபுல் கண்டென்ட்டையும் எழுதுகிற மாதிரி தான் நான் கீழே கட்டுரை கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தோணுது, அதை இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணி நான் எழுதிக்குவேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஹெட்டிங்ஸும் கொடுத்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் குறிப்பு சட்டகம். இப்போ கட்டுரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முன்னுரை: இயற்கையை நேசிப்பதே சிறந்த பண்பு. எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய பிரம்மம் கதை ஒரு முருங்கை மரத்திற்கும் ஒரு குடும்பத்திற்கும் இடையிலான அன்பை சொல்கிறது. மரம் வளர்ப்பது நாம் இயற்கைக்கு செய்யும் நன்றி கடன் என்பதை இக்கதை உணர்த்துகிறது. ஸோ முருங்கை மரத்துக்கும் அந்த குடும்பத்துக்குமான உறவை பற்றி இந்த கட்டுரையில் காண்போம். அதை தான் எழுத போகிறேன். முருங்கை மரம் நடுகை: எப்படி யார் வந்தால் வீட்டுக்கு எப்படி நட்டு வச்சாங்கன்னு அந்த கதை. ஒரு குடும்பம் புது வீட்டிற்கு வந்தது. அங்கு பசு வளர்க்கலாம், காய்கறி தோட்டம் போடலாம் என பல யோசனைகள் வந்தன. ஆனால் அப்பா முருங்கை மரம் தான் நட வேண்டும் என்று முடிவு செய்தார். நண்பர் வீட்டிலிருந்து ஒரு முருங்கை கிளையை கொண்டு நட்டார்கள். அதற்கு அம்மா உதவினார். ஓகேவா? எந்த அளவுக்கு உனக்கு சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அப்படிதான் கொடுத்துருக்கேன். மரத்தின் பயன்கள்: முருங்கை மரம் பல நன்மைகளை தந்தது. அதன் வேர் வீட்டை பாதிக்காது. அதன் கீரையில் சத்து அதிகம். நெய் காய்ச்சும் போது கீரையை போட்டால் நல்ல மனம் தரும். குருவிகள் தங்க இடமாகவும் ஓய்வெடுக்க நிழல் தரும் மரமாகவும் அது இருந்தது. குடும்பத்தில் ஒருவரான மரம். நான் இங்கே தான் சொன்னேன், இந்த குடும்பத்தில் ஒருவரான மரம், அந்த மரத்தினால என்னென்னலாம் அவங்களுக்கு குடும்பத்தில் நடந்தது அப்படிங்கிறத ஒரே பேராகிராஃபாகவும் எழுதலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு கூட இங்கே 2 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, விரிவடைந்த சமூக உறவுகள், அன்பின் உயரிய வெளிப்பாடு, இந்த 2 ஹெட்டிங்கையும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். விரிவடைந்த சமூக உறவுகள், அன்பின் வெளிப்பாடு, இந்த 2 இடத்துலையும் கொடுத்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். உன்னுடைய சௌரியம் எப்படி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எந்த அளவுக்கு பண்ணுவ அது பேஸ் பண்ணி நீ இந்த கட்டுரையை எழுதிக்கும். குடும்பத்தில் ஒருவரான மரம். மரம் தளிர்விட்டு செழிப்பாக வளர்ந்தது. மரம் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே மாறியது. கதாநாயகன் வேலைக்கு செல்லும் பொழுது மரம் கைகளை அசைத்து வழியனுப்புவது போலவும் அவனோடு பேசுவது போலவும் அவன் உணர்ந்தான். அம்மா அக்கம் பக்கத்தாரிடம் அதிகம் பேச மாட்டார். ஆனால் மரம் காய்த்ததும் கீரைக்காகவும் காய்க்காகவும் பெண்கள் அம்மாவை தேடி வந்தனர். தங்கை சவுந்திரா மரத்தை மிகவும் நேசித்தாள். கீரை பறிக்கும் பொழுது மரத்திற்கு வலிக்குமோ என்று கவலைப்பட்டாள். காய்கள் தொங்கும் மரத்தை பார்க்கும் பொழுது தாத்தா குழந்தைகளை தன் தோளில் தூக்கி வைத்திருப்பது போல தோன்றியது. இங்கே கிடையாது, இந்த இடத்துல தாத்தா குழந்தைகளை தன் தோளில் தூக்கி வைத்திருப்பது போல தோன்றியது. வீழ்ச்சியும் புதிய நம்பிக்கையும். ஒரு நாள் பலத்த மழைக்காற்றில் மரம் கீழே விழுந்தது. குடும்பமே சோகமானது. மரத்தின் கிளைகளை மக்கள் எடுத்து சென்ற போது ஒரு உயிர் பிரிந்த வலியை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் வெட்டுண்டு கிடந்த அந்த மரத்திலிருந்து மீண்டும் ஒரு சிறிய பச்சை தளிர் முளைத்தது. இது அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்தது. முடிவுரை: சாய்ந்த மரம் மீண்டும் துளிர்த்தது போல அன்பு இருக்கும் இடத்தில் வாழ்க்கை மீண்டும் மலரும். பிற உயிர்களையும் நம் உயிர் போல் நேசிப்பதே மேன்மை என்பதை இக்கதை அழகாக சொல்கிறது. ஸோ நான் எந்த அளவுக்கு வேர்ட்ஸு சென்டென்ஸு எல்லாமே சிம்பிளிஃபைடாக கொடுக்க முடியுமோ, ஸோ தட் ஆல் தி சில்ட்ரன், எல்லா குழந்தைங்களாலையும் இந்த எஸ்ஸே அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம கதை மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் அதை ஃபில் பண்ணி எழுதிக்கலாம். பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாத்திரம் வராமல் பார்த்துக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.